இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:86. உம்முடைய கற்பனைகளை எல்லாம் உண்மையாயிருக்கிறது, அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டுடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. ஆண்டுடைய கற்பனைகள், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. அநியாயமாக என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் சங்கீதத்தின் வழியாக நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பத்தின் காரியங்களை நாம் சகித்து கொண்டு வருகிறோம், எத்தனையோ துன்பத்தின் காரியங்களை கடந்து கொண்டு வருகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீர் எனக்கு சகாயம் பண்ணும். ஒருவேளை இன்னைக்கு கண்ணீரோட, வியாகுலத்தோட, மனபாரத்தோட, மன அழுத்தத்தோட, ஆண்டவரே நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளை, தனித்து விடப்பட்ட சூழ்நிலை, திக்கற்ற நிலைமையில நான் இருக்கிறேன்ப்பா, எனக்கு சகாயம் பண்ணும், எனக்கு சகாயம் பண்ணும், எனக்கு நீ சகாயம் பண்ணும். இந்த ஒரே ஒரு ஜெபம் இன்னைக்கு நீங்க செய்யுங்க. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த துன்பத்தின் பாதையில நீங்க நடந்து போனாலும் இன்னைக்கு அவருடைய வேதம் சத்தியமா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது. அவருடைய வார்த்தையின்படியே இந்த நாள் உங்களுக்கு சகாயத்தை அனுப்புவார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இந்த நாள் உங்களுக்கு சகாயம் வரும். ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு சகாயம் பண்ணும். எல்லா துதிகளும் மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.